சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. நான் வாசித்த இந்த 29ஆம் சங்கீதம் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து வாசிப்பீர்களானால் இந்த சங்கீதம் முழுவதும் கர்த்தருடைய சத்தத்தினுடைய மேன்மையை சொல்லுகிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது என்று வாசிக்கிறோம். நாம் பொதுவாக நம்முடைய தேவன் வல்லவர், நம்முடைய தேவன் சர்வத்தையும் செல்ல வல்லவர், நம்முடைய தேவனுடைய வல்லமையான கிரியைகளை நாம் விசுவாசிக்கிறோம், நாம் அனுபவிக்கிறோம். ஆனால் நாம் வேத புஸ்தகத்தை வாசிப்போமானால் தேவனுடைய வல்லமையை ஆண்டவர் விளங்க பண்ணினதனுடைய வழி எங்கே என்று கேட்டால் கர்த்தருடைய சத்தம் அல்லது கர்த்தருடைய வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை நான் வாசிப்போமானால் ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தை என்றால் வேர்டு, வேர்டு என்றால் சத்தம். ஆதியிலே என்னதான் இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்திலே இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வேதம் சொல்லுகிறது அந்த வார்த்தையினாலே தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் வேறு ஒன்றினாலும் உண்டாகவில்லை. அப்படியானால் ஆண்டவர் இந்த ஆதியாமத்தை எழுதும்போது நீங்கள் பின்னாலே வாசிப்பீர்களானால் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார் என்று எழுதிவிட்டு பின்னாலே வாசித்தால் தேவன் இந்த பூமியை பார்த்தபோது ஒழுங்கீனம், வெறுமை, இருள், இந்த 3 காரியம் எங்கே இருந்தது. பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, இருள் எங்கும் சூழ்ந்திருந்தது. ஆனால் தேவன் அந்த வெறுமை, அந்த ஒழுங்கீனம், அந்த இருள், இவைகளை எல்லாம் தேவன் விலக்கி இவ்வளவு பியூட்டிஃபுல் ஒரு அழகான ஒரு பூமியை, ஒரு எல்லாம் நிறைந்த ஒரு பூமியை, ஒரு அழகான ஒரு காரியத்தை உண்டாக்கினதுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தின ஒரே ஒன்று காட்ஸ் வேர்ட். கர்த்தர் உண்டாக கடவது என்று சொன்னார், எல்லாம் உண்டாயிற்று. அப்போ ஒழுங்கினம் விலக வேண்டுமானால், இருள் விலக வேண்டுமானால், வெறுமை விலக வேண்டுமானால் நாம் சொல்லுகிறோம், வல்லவரே நீர் வல்லமையான காரியங்களை செய்து என் ஒழுங்கினங்களை நீக்கும், என் வெறுமைகளை விலக்கும், எங்கள் இருளை விலக்கும் என்று நீங்கள் கேட்பீர்களானால் தேவன் தம்முடைய வல்லமையை எப்படி விளங்க பண்ணுகிறார் என்று கேட்டால் தம்முடைய வசனத்தை அனுப்பி தேவன் காரியங்களை உண்டாக்குகிறார். அப்படியானால் நான் விசுவாசிக்கிறேன், தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிற ஒன்று தேவனுடைய வார்த்தை, வேர்ட். இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்று சொன்னால் வல்லமை உள்ள வார்த்தை. ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை 40 வருஷம் அவர்களை வழி நடத்தினார். அவர்களுடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்களை கண்டுபிட்டார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலே சிக்கி இனி வாழவே வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையை கசப்பாக்கி அவர்கள் மரணத்தை தாகித்த ஒரு காலகட்டத்தில் தேவன் அவர்களை சந்தித்தார். காரணமாயிருந்த பார்வோனை அடங்க பண்ணினார்.
அவன் பலத்த கையில் இருந்து தேவன் அவனை விடுதலை ஆக்கினார். செங்கடலை ஆண்டவர் பிளந்தார். சத்துருக்களை அதிலே தேவன் அழுத்தி கொன்றார். அவர் வானம் திறந்து மன்னாவை பொழிய பண்ணினார். கன்மலையை பிளந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். கீழ்காற்றை வீச பண்ணி அவர் காடைகளை விழ பண்ணினார். எதிர்த்து வந்த சத்துருக்களை எல்லாம் அதம் பண்ணினார். இவைகளெல்லாம் கண்டபோது ஜனங்கள், உமக்கு ஒப்பான தேவன் யார், உம்முடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்று சொல்லி ஆண்டவரை வல்லமையானவர் என்று பாடினார்கள், துதித்தார்கள், ஆராதித்தார்கள். ஆனால் 40 வருஷம் முடிவிலே இந்த தேவ மனிதன் ஆகிய மோசே தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்லும்போது, உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அந்த அக்கினியின் நடுவில் இருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள். அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் நீங்கள் காணவில்லை. எந்த ரூபத்தையும் காணல. ஆனா இத்தனை அற்புதமும் எப்படி நடந்தது என்று கேட்டீங்கன்னா, தேவன் நம்மை நடத்தினார், தேவன் நம்மை போஷித்தார், தேவன் நம்மை காத்தார். தேவன் இத்தனை கிரியைகளை எப்படி செய்தார் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது தேவனை காணவே இல்லை. ஆனால் எதை மட்டும்தான் நீங்கள் கேட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம்தான் நீங்கள் கேட்டீர்கள். அப்போ இத்தனை காரியங்கள் நடந்தது, வல்லமை உள்ள காரியங்கள் நடப்பதற்கு காரணமாக இருந்தது என்ன என்று கேட்டால், கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களிலே தேவனுடைய வல்லமை என்று சொல்லுகிறதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையை நாம் அறிந்து கொள்வோம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றை காட்டிலும் மகிமைப்படுத்தி இருக்கிற வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே பெரும் வல்லமையான காரியங்களை செய்யும் என்பதிலே மாற்றமே இல்லை. ஆகையினால் தான் நான் சொன்னேன், உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. கர்த்தர் உண்மையாகவே இந்த வல்லமை எதற்குள்ளே வைத்திருக்கிறார் என்று சொன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே. நீங்கள் ஒரு சம்பவத்தை நீங்கள் வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் பெரும் தீர்க்கதரிசியாக எலியா செய்த பெரும் வேலைகளை, அற்புதமான கிரியைகளை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் 19ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், அந்த மனுஷன் சோர்ந்து போய் தளர்ந்து போய், இனிமேல் எனக்கு வாழ்க்கையே வேண்டாம், நான் செத்து போகிறேன், என் தகப்பனாரை காட்டு நல்லவன் இல்லை, ஒரு பெரிய சோர்வு பிடித்தவனாக சாவை விரும்புகிறான். ஆனால் ஆண்டவர் தூதனை அனுப்பி அவனுக்கு போஜனம் கொடுத்து, அவனுக்கு தண்ணீர் கொடுத்து, போஜனத்தின் பலத்தினாலே 40 நாட்கள் நடந்து தேவனுடைய பர்வதத்தில் வந்து சேர்ந்தான். இப்போ தேவனுடைய பர்வதத்தில் வந்த உடனே அங்கே சொல்லப்படுகிறது, 19ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். எலியாவை தேவன் கடந்து போகிறார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கன்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த காற்று. கர்த்தர் கடந்து போகிறார். கர்த்தர் போய்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் கடந்து போகும்போது ஒரு பெரிய கன்மலைகளை உடைக்கிற பெருங்காற்று உண்டாகுதான். ஆனால் அதுக்கு பின்னாலே எழுதியிருக்கு, ஆனாலும் அந்த பெருங்காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. தேவன் இருக்கல, பெருங்காற்றிலே தேவன் இருக்கவில்லை. அந்த பெருங்காற்றுக்கு பிறகு ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. அந்த அதிர்ச்சியிலேயும் யார் இல்லை? கர்த்தர் இருக்கல்ல. இந்த பூமி அதிர்ச்சிக்கு பிறகு ஒரு பெரிய அக்கினி இறங்கிச்சு. அந்த அக்கினியிலே கடந்து போகிறது. ஆனால் அதிலே யார் இல்லை? சொல்லுங்க, கர்த்தர் இல்லை.
இது ஏன் பைபிள் எழுதியிருக்கு? ஆண்டவர் நான் கடந்து போகிறேன்னு சொல்கிறாரு, முன்னால் போய்கிட்டு இருக்காரு, பலத்த காற்று அடிக்குது, பூமி அதிருது, அக்கினி இறங்குது, என்றாலும் இதிலே கர்த்தர் இல்லை. கர்த்தர் எதிலே இருந்தார் என்று சொன்னால், இவை எல்லாவற்றுக்கும் பின்பு ஒரு மெல்லிய சத்தம் உண்டாகி, உனக்கு இங்கே என்ன வேலை, உன் ஊழியத்தை நிறைவேற்று என்று அவனை வழி நடத்தினது என்னவென்று கேட்டால், அவன் வருங்காலத்திலே செய்ய போகிற ஊழியம், அவன் நிறைவேற்ற வேண்டிய காரியங்கள், அவன் அபிஷேகிக்க வேண்டிய ராஜாக்கள், அவனுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தினது அக்கினியும் அல்ல, அதிர்ச்சியும் அல்ல, காற்றும் அல்ல. இவனை இனி வருங்கால ஊழியத்துக்கு நேராக அவனுடைய சோர்வை நீக்கி அவனுடைய வருங்கால ஊழியத்துக்கு நேராக அவன் நடத்தி கொண்டு போனது, நான் மறுபடியும் தவறாய் விளங்கிக் கொள்ளக்கூடாது, அதிர்ச்சியும் அல்ல, அக்கினியும் அல்ல, காற்றும் அல்ல, God's word. இன்னைக்கு பெந்தகோஸ்தே உலகத்தில் இந்த 3 அனுபவங்கள் மேலாக இருக்கலாம். சபைகளில் இன்றைக்கு பெரிய அதிர்ச்சிகள் இருக்கலாம், பெரிய அக்கினி இறங்கி வரலாம். நான் சொல்லுவேன், எனக்கு பெரிய டான்ஸும் ஆட்டமும் பாட்டமும் குதியும் கும்மாளமும் இருக்கலாம். அது ஒன்றுமே அங்கே தேவன் இல்லை. தேவன் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால், வசனத்தின் நடுவிலே தேவன் இருக்கிறார், வார்த்தை நடுவிலே தேவன் இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, நம்முடைய ஒழுங்கினங்களை சீர்படுத்துவதற்கு, நம்முடைய இருளை நீக்குவதற்கு இந்த அக்கினியாலும் முடியாது. நான் சொல்லுவேன், இந்த அதிர்ச்சியாலும் முடியாது, இந்த பெருங்காற்று சத்தத்தினாலும் முடியாது. only God's word, தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் ஒரு மனிதனுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேவன் வைத்திருக்கிறது. தேவன் கூட இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பெந்தகோஸ்தே என்ற நாள் வந்தபோது அவர்கள் எல்லார் மேல் அக்கினிமயமான நாவுகள் உட்கார்ந்தன. அவர்கள் எல்லாரும் வேறு பாஷைகளை பேசினார்கள். அவர்கள் 120 தேசங்களிலே இருந்து ஜனங்கள் அவங்க எல்லாரும் பார்த்து சொன்னாங்க, கலிலேயராகிய இவர்கள் நம்முடைய பாஷையில் எப்படி பேசுகிறாங்க, அவங்களுக்கு கலிலேயா பாஷையை தவிர வேறு பாஷை தெரியாது. ஆனால் 120 தேசத்தினுடைய பாஷைகளை பேசினாங்க. அவங்க தேவனை புகழ்ந்தாங்க. எல்லாரும் சொன்னாங்க, இந்த ஆராதனை எப்படி முடியுமோ தெரியலையே, இது எப்படி முடியுமோ தெரியலையே, எப்போ முடிப்பாங்களோ தெரியலையே, ஆராதனை இஸ் எ ஒண்டர். ஜனங்கள் எல்லாம் அந்நிய பாஷை பேசி ஆராதித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சத்தத்தை கேட்டு உள்ள வந்தானே, அவனுடைய ஒருவனுடைய வாழ்க்கையிலே ஆயிலும் மாற்றம் உண்டாகவில்லை. அவ்வளோ பேர் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான்னா, இவனுங்கெல்லாம் குடிகாரனுங்கடா, இவனுங்கெல்லாம் மதுபானம் பண்ணியிருக்கானுங்க, இவனுங்கெல்லாம் ஆட்டம் போடுறானுங்க, இவனுங்கெல்லாம் மதுபானம் பண்ணிட்டு ஆடுறானுங்க என்று உள்ளே வந்து அத்தனை பேரும் பரிகாசம் பண்ணினார்கள். இந்த பரிகாசத்துக்கு நடுவிலே கல்வறிவு இல்லாத பேதுரு எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கித்தான். நீண்ட நேர அக்கினி அங்கே இருக்கிறது, நீண்ட நேர ஆவி அங்கே இருக்கிறது, நீண்ட நேரம் எல்லாம் இருக்கிறது. பட் ஒரு மாற்றம் உருவாகவில்லை. ஆனால் சில நிமிஷங்கள் பேசின கர்த்தருடைய வார்த்தை வேதம் சொல்லுகிறது, அவர்கள் இருதயங்களிலே குத்துண்டவர்களாய், சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஓடி வந்தார்கள். எப்பொழுது? இன்றைக்கு நான் சொல்லுவேன், கர்த்தர் ஒன்றை மகிமைப்படுத்தி இருக்கிறார். எதை என்றால் கர்த்தருடைய வேர்டு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனையும் எதன் மூலமா என்று கேட்டீங்கன்னா, காட்ஸ் வேர்ட், தேவனுடைய வார்த்தைகள். இன்றைக்கு நமக்கு எல்லாம் தேவை, அக்கினி தேவை, பெருங்காற்று தேவை, தரிசனம் தேவை, எல்லாம் தேவை. ஆனால் வேத வசனம் இல்லாத தரிசனங்களும் வேத வசனம் இல்லாத ஆட்டங்களும் பாட்டங்களும் முடிவுக்கு வந்துவிடும். வசனம் ஒன்றே நிலைத்திருக்கும், வசனம் ஒன்றே அழியாது. ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வசனம் மாத்திரம்தான் அழியாமல் இருக்கும், என் வசனம் ஒளியாதா இருக்கும். நீங்கள் இதை கனப்படுத்த வேண்டியதும் நீங்கள் பின்பற்ற வேண்டியதும் God's word, தேவனுடைய வார்த்தை. ஆகையினால தான் சொன்னான், தேவனுடைய வார்த்தை
வல்லமை உள்ளது. அதனால தான் பாருங்க, ஆண்டவர் ஆரம்பத்தில் இருந்தே ஒரு புதிய உடன்படிக்கைக்குள்ளே மனிதனை கொண்டு வரும்பொழுது அவர் இருதயத்தில் எழுதுவேன்னு சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் எழுதுவேன்னு சொன்னார். நான் சொல்வேன், நீங்கள் தொண்டை நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் எதை அறியலைன்னு சொன்னால், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தேவன் செய்கிற அத்தனை வல்லமையான காரியங்களும் எதன் மூலமாக தான் நடக்குன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய், கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. நான் இந்த கர்த்தருடைய வார்த்தையை பற்றி நான் யோசிக்கும் பொழுது, இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்ட அல்லது சத்தத்தை கேட்ட மிக முக்கியமான 3 மனிதர்களை என்னுடைய நினைவிலே ஆண்டவர் கொண்டு வந்தார். ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது என்ன நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் என்னோடு பேசின வேளையில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை கேட்கிற காதுகளை எங்களுக்கு தாரும், எங்கள் காதுகளை திறந்தரணும், எங்களுடைய கண்களை திறந்தரணும், உங்களுடைய வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி என் கண்களை திறந்தரலும் என்று சொன்னார். நான் சொல்லுவேன், இந்த கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய மகத்துவங்களை நாம் அறிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு எக்ஸாம் பேப்பரை கொடுத்து தேவனுடைய மகத்துவமான கிரியைகளை நீங்கள் எழுதுங்க அப்படின்னு சொன்னால், ஆதி ஆமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தேவன் செய்த மகத்துவமான கிரியைகளை நீங்கள் எழுதிடுவீங்க. உங்களுக்கு எல்லாம் அறிவில் தெரியும். தேவன் கடலை பிளந்தார், தேவன் மனுஷனை உண்டாக்குனார், தேவன் அதை பண்ணார் இதை பண்ணார் என்னெல்லாம் பக்கம் பக்கமாக எழுதிடுவீங்க. ஆனால் வேதம் மகத்துவங்களை அறிவதற்கு கொடுக்கப்படலை. நம்முடைய கண்கள் திறக்குமானால் அன்றைக்கு நடந்த அதே மகத்துவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காண்போம் என்று சொல்லி, என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று அவன் ஏன் ஜெபம் பண்ணான்னு கேட்டீங்கன்னா, அவன் குருடனா? அந்த ஆள் ராத்திரி பதில் வேதத்தை தியானித்த ஒரு மனுஷன், வேதமே அந்த ஆளுக்கு தியானமாக இருந்துச்சு. அந்த ஆள் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுறாரு, என் கண்களை திறந்தருளும், வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி அதிசயங்களை 119 சங்கீதம் 18 நினைக்கிறேன். உம்முடைய வேதத்தினுடைய அதிசயங்களை நான் பார்க்கும்படி என்னுடைய கண்களை. அப்ப அந்த ஆள் குருடரா? இல்ல, கண்ணு திறந்திருக்கு, திறந்தால்தான் வாசிக்கிறாரு. ஆனால் வேதத்தில் உள்ள அதிசயங்களை கேட்டாங்க, வேத அதிசயங்களை பிரசங்கிச்சாங்க. வேத அதிசயங்களை பார்க்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கணுமானா நம்ம கண்ணு திறக்கணும். தேவன் நம்முடைய கண்களை திறந்து வருவாரானால் இந்த வேதம் நமக்கு அதிசய புஸ்தகமாக இராது, அதிசயத்தை காண்கிற புஸ்தகமாக இருக்கும். இன்னைக்கு வேதம் நமக்கு நிறைய அறிவில் இருக்கு. கர்த்தர் நமக்கு அப்படி செய்வார், கர்த்தர் நமக்கு இப்படி செய்வார், கர்த்தர் அப்படி நடத்தினார் என்றெல்லாம் இருக்கு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் காண முடியாத காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையினுடைய வல்லமையை நாம் அறியாதனால. இந்த கண்களை திறந்துடலாம் ஆண்டவரே, என் கண்களை திறந்துட்டேன்னா இந்த வேதம் எனக்கு எப்படி இருக்குன்னா, உம்முடைய அதிசயங்களை என் வாழ்க்கையில் காண்கிற ஒரு நாளாக இருக்கும். இந்த வேத புஸ்தகத்தை நான் வாசித்த பொழுது 3 முக்கியமானவர்களை நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். முதலாவதாக நாம் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால், பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை என்ன செய்ய அவர்கள் கேட்டார்கள். என்ன சத்தம் சொல்லுங்க? பேசுற சத்தமா, பாடுற சத்தமா, ஆராதிக்கிற சத்தமா, என்ன சத்தம்? தேவன் உலாவுகிற சத்தம். உலாவும் போது சத்தம் வருமா? நான் இங்கே நிற்கிறேன், ஏன் சத்தம் எப்படி கேட்குறீங்க சொல்லுங்க? நான் பேசுறதுனால கேட்குறீங்க. நான் வாயை மூடிக்கிட்டு இருந்தா யாருமே என்ன செய்ய மாட்டீங்க, கேட்கவே மாட்டீங்க. நான் உலாவுனா என்ன வராது. ஆனால் தேவன் உலாவுறாராம்.
உலாவுகிற சத்தத்தை வேதம் சொல்லுது. அவரே என்னவா இருக்கார்? வார்த்தை. அவரே சத்தமாக இருக்கிறார், அவரே இதாக இருக்கிறார். இப்போ நான் நினைக்கிறேன் இதான் ஒரு டேப் ரெக்கார்டை வச்சுக்கோங்க. இந்த டேப் ரெக்கார்டை நான் இப்படி நான் எடுத்து நடந்துக்கிட்டே இருக்கிறேன். நீங்கள் டேப் ரெக்கார்டை பார்க்கட்டா கூட இது அங்கே போனால் அங்கே சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம், இங்கே போனால் இதுக்குள்ளே என்ன இருக்கு? சத்தம். இப்போ தேவன் உலாவுற சத்தம் கேட்டார்னா அவர் தான் சத்தம். அவர் எங்கே போனாலும் என்ன இருக்கும்? சத்தம் இருக்கும். இந்த சத்தத்தை அவங்க கேட்ட உடனே வேதம் சொல்லுது அவங்க என்ன செய்ய முடியல? அவருக்கு முன்ன நிற்கவே முடியலை. இதுவரைக்கும் நான் நினைக்கிறேன் ஆதாமை உருவாக்கி எத்தனை வருஷ காலத்துக்கு அப்புறம் அவன் பழம் தின்னான்னு தெரியாது. அவன் உருவாக்கப்பட்டதுக்கும் அவன் பழம் சாப்பிட்டதுக்கு ஏற்பட்ட காலம் எவ்வளோ நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெரியுது, ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவங்களோடு உலாவிக்கிட்டு இருந்தார். சாயங்கால வேளையிலே வழக்கத்தின்படியே தேவன் உலாவி கொண்டிருந்தார். இவ்வளவு நாளும் தேவன் உலாவும் போது சத்தத்தை கேட்டு அவரோடு இருந்த ஒரு மனுஷன் இன்றைக்கு அவரோடு நிற்க முடியல, ஓடி போயிட்டான். ஆனால் ஒன்றை மட்டும் எனக்கு ஆண்டவர் ராத்திரி காலத்தில் ஒன்றை மட்டும் என்ன கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சு. என்ன ஆசைன்னா, அவர் பரலோகத்தில் கோடா கோடி தூதர்கள் மத்தியில் ராத்திரியும் பகலும் பரிசுத்தர் 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 என்று ஆராதிக்கிற ஒரு சத்தத்தின் நடுவில் வாசம் பண்ணினார். ஆனால் அந்த சத்தம் அவருக்கு பிடிக்கல. அவருக்கு என்ன விருப்பமாக இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய கையினால் உண்டாக்கப்பட்ட தன்னுடைய பிள்ளை ஆதாம் சொல்லியிருக்கிறது லூக்கா 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில், ஆதாம் தேவனால் உண்டானவன் என்று எழுதியிருந்தாலும் மற்ற எல்லா மொழிபெயர்ப்பிலும் ஆதாம் தேவனுடைய, சொல்லுங்க, ஆதாம் யாரு? தேவனுடைய குமாரன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் தவற விளைவிக்காதீங்க. நீங்கள் பெரிய பணக்காரங்க, உங்களுக்கு எல்லாம் இருக்குது, உங்களுக்கு ஒரே ஒரு பிள்ளை, உங்களுக்கு வயசு இப்போ 75, கிழவன் ஆயிட்டீங்க. இப்போ இந்த அரண்மனையில் நீங்கள் தங்க விரும்புவீங்களா? கடைசி காலத்தில் உங்கள் பிள்ளையோடு தங்க விரும்புவீங்களா? யாரோட தங்க விரும்புவீங்க? உங்க பிள்ளையோட, உங்க பேர பிள்ளையோட? உங்க வயசான காலத்தில் என்னதான் வசதி இருந்தாலும் அந்த பேர பிள்ளைங்க போடுற கூச்சல் அது கிடந்து காய்ச்சி காய்ச்சின்னு கத்திட்டு கிடக்குது. அது உங்களுக்கு அழகா குயில் போர் சத்தம் மாதிரி இருக்கு. என்ன சத்தம்? இன்பமான சத்தம். நீங்கள் யாரோட தங்க விரும்புகிறீங்க? உங்கள் பிள்ளைகளோட. உங்களுக்கு என்ன வசதி இருந்தாலும் நீங்கள் தங்க விரும்புகிற இடம் உங்கள் பிள்ளைகளோட. அது கிடைக்குதா இல்லையா ரெண்டாவது சமாச்சாரம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு வயதான ஒரு மனிதனை எடுத்து பாருங்கள், மனுஷியை எடுத்து பாருங்கள், அவங்க உள்ளத்தினால் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அவன் பிள்ளையோடு தங்க விரும்புகிறான். பிள்ளைங்க தனி கொடுத்தன விரும்பினாலும் பெற்றவங்க எதை விரும்புகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகளோடு தங்க விரும்புகிறாங்க. அதனால்தான் தேவ சாயல், மனிதன் ஒரு சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கானா தேவ சாயல். தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? தேவதூதர்களோடு வாழ்கிறத காட்டிலும், அங்கே பரலோகத்தின் மகிமையில் உட்கார்ந்துருக்கிறத காட்டிலும், தன்னுடைய கையினால மண்ணினால உருவாக்கப்பட்ட இந்த மனுஷனோடு தான் தேவன் உலாவ விரும்பினார். இந்த மனுஷனோட தான் வாசம் பண்ண விரும்பினார். ஆகையினால பரலோகத்தை விட்டுட்டு அடிக்கடியா எங்க வந்தார்னு கேட்டீங்கன்னா மகனை பார்க்க வந்தார், பிள்ளைய பார்க்க வந்தார். ஆனா ஒரு நாள் பிள்ளை ஓடி ஒளிஞ்சுக்கிட்டான். அப்பா கேட்டாரு, எங்கப்பா இருக்கிற? அவர் சொன்னாரு, நீர் தந்த. அப்போ இந்த பிரிவினைக்கு காரணம் என்ன சிஸ்டர்? கேர்ஃபுல். அப்பா பிள்ளைக்குள்ள உறவுக்கு பிரிஞ்சதுக்கு காரணம் என்ன? நீர் பார்த்த வச்ச பொம்பளை. அவன் சொல்லிட்டான், நீர் தந்த மனைவி. அப்ப அப்பா பார்த்து வச்ச பொண்ணே இப்ப என்ன ஆயிடுச்சு?
பிரிவினைக்கு காரணம் ஆயிடுச்சு. ஆனால் அவர் விட்டுருலைங்க. ஆண்டோட உள்ளத்தை நீங்கள் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா எனக்கு அப்படியே தனியாக போய் அழணும்னு தோணுச்சு. ஆண்டவருடைய அன்பு அவனை துரத்திட்டாரு. என்ன, அவர் அசுத்தமான இடத்துல உட்கார முடியாது. எவ்வளவுதான் அவர் தாழ்த்தி வந்துட்டாலும் ஒரு அருவருப்பான இடத்துல, ஒரு பாவம் செய்த இடத்துல ஒரு பாவியோடு வாழ முடியாது. ஆகையினால் அவனை துரத்திட்டு ஆண்டவர் காத்துட்டே இருந்தார். ஒரு காலகட்டம் போச்சு. வேதம் சொல்லுது, லேவியராம 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடைய ஜனங்களாய் இருக்கும்படி நான் மற்ற ஜனங்களை விட்டு உங்களை என்ன செய்தேன். ஆதாம் உண்டாக்கப்பட்டவன், இஸ்ரவேலை பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஒரு கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே தேவன் ஒரு கூட்டத்தை பிரித்து எடுத்தார். எதுக்கு? எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாயிருங்கள். ஏன் இவங்களை பிரித்து எடுத்தார் என்று சொன்னால், நீங்கள் வாசித்து பாருங்கள். லேவியராம 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பீர்கள். அப்ப தேவன் அந்த ஜனங்களை எதுக்கு வேறு பிரிச்சார்? அசுத்த மக்கள் மத்தியிலே மாம்சமும் மனசும் விரும்பி பிசாசின் பிள்ளைகளாய் இருந்த மக்கள் மத்தியில் இருந்து ஒரு பரிசுத்த கூட்டத்தை பிரித்து எடுத்த காரணம் என்னன்னா, அவருடைய ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா, என் ஜனங்கள் நடுவில் நான் உலாவணும், என் ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ணணும். பொத்தள வீதியில் தங்குகிற தேவன் கோடோ கோடி தூதர்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற என் தேவனாகிய இருதயம் ஒரு அன்புக்காக ஏங்கிச்சு. ஏன் ஜனம், ஏன் பிள்ளைங்க, என்னுடைய கரத்தினுடைய சிருஷ்டிகள், அங்க நான் தங்கணும், அங்க நான் உலாவணும், அங்க நான் வாசம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு கூட்டம் ஜனத்தை பிரித்து எடுத்தார். பட் அந்த ஜனமும் உலகத்தோடு கலந்து உலக வேஷங்களோடு போய் தேவனுடைய கற்பனைகளை மறந்து கடைசியாக தேவன் என்ன எடுத்தார்னா, இந்த ஜனங்களும் உலாவர் இடமா இல்லை. கடைசியாக கர்த்தர் சொன்னார் சாலமோன்கிட்ட, இந்த இடத்தை நான் பரிசுத்தம் பண்ணினேன், என் கண்களும் என் செவிகளும் இங்கே திறந்திருக்கோப்பா. ஒரு இடத்தை ஆண்டவர் பரிசுத்தம் பண்ணி அதை பார்த்து கொண்டே இருக்க விரும்பினார். அங்கேயும் அநேக விக்கிரகங்களை கொண்டு வந்து அவருடைய கண்களை மூடி போட்டார்கள். காலங்களாக மனிதனோடு ஆண்டவர் உலாவுவதற்கு ஒரு மனிதனை உண்டாக்கினார். அவனும் துரோகம் செய்தான். ஆண்டவர் பிரித்தெடுத்தார், அதுவும் துரோகம் நடந்து விட்டது. லாஸ்ட் ஃபைனல், கடைசியாக ஆண்டவர் என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா, பாவத்திலும் அக்கிரமத்திலும் கிடந்த நம்மை தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி நம் எல்லாரும் என்ன கொடுத்து வாங்கினார் என்றால், விலை கொடுத்து வாங்கினார், மீட்கப்பட்டோம். ஆண்டவருடைய கிரியையிலே 3 கிரியைகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒன்று உண்டாக்கினார், இரண்டாவது பிரித்தெடுத்தார், மூன்றாவதாக மீட்டெடுத்தார். விலைக்கிரயமாக நீங்கள் வாங்கப்பட்டவர்கள். நமக்கு ஒரு பெரிய சாக்கியம் இருக்கிறது. நாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, விலைக்கிரயமாய் வாங்கப்பட்டவர்கள். ஒரு முறை ஒரு சின்ன பையன் தன் தகப்பனை சொல்லி ஒரு அழகான ஒரு போட் ஒன்று செய்யும்படி சொன்னான். ஒரு அழகான படகு. அந்த வீட்டுக்கு பின்னாலே ஒரு அழகான நீரோடை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாள் அந்த நீரோடையிலே அந்த படகை விட்டு அவன் விளையாடி கொண்டிருந்தான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி அவனுக்கு. ஆனால் ஒரு நாள் அவன் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த ஓடையிலே வந்த ஒரு காட்டு வெள்ளம் அந்த போட்டை அடிச்சுட்டு போயிடுச்சு. அவன் நின்று அழுதான். ஐயோ, என் போட்டு போயிடுச்சே, நான் நேசித்த போட்டு போயிடுச்சேன்னு சொல்லி அழுது அவன் தகப்பன்கிட்ட போனான். அப்பா, என் போட்டு என்னை விட்டு போயிடுச்சு. அப்பா, நான் போட்டு வேறு செய்யலாப்பா என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் மார்க்கெட் பக்கம் போனாங்க. அந்த மார்க்கெட்டில் பழைய பொருட்களை விற்கிற ஒரு இடத்துல இந்த போட் அங்கே இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்பா, ஏன் போட்டு இந்த கடையில் வச்சுருக்கான் பார்த்தீங்களா
அப்படின்னா அதில் எழுதிச்சு இது விற்பனைக்கு என்று எழுந்தது. உடனே தகப்பன்கிட்ட போய் அந்த போட்டுக்குரிய விலை கிரயத்தை கேட்டு வாங்கி அந்த கடைக்காரனிடத்திலே கொண்டு போய் அந்த போட்டினுடைய விலையை கொடுத்து அந்த போட்டை கொண்டு வந்து அந்த கண்ணாடி பேழைக்குள்ளே வைத்து கீழே எழுதினானாம், நான் உனக்கு 2 விதத்திலே உரிமைக்காரன். ஒன்று, இந்த போட்டை நான் உண்டாக்கினதினால் நான் உனக்கு உரிமைக்காரன். ஒன்று, இதுக்காக நான் செலுத்தப்பட்ட விலையை நான் கொடுத்ததினாலே நீ எனக்கு 2வது இந்த போட்டுக்கு நான் உரிமைக்காரன் சொன்னானா. நான் சொல்லுவேன், தேவன் நம்மை உண்டாக்கினதினாலே உரிமைக்காரர். தேவன் இழந்து போன நாம், தேவன் விலை மதிப்பில்லாத இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்ததினாலே தேவன் நம்ம 2 உரிமை. ஆகையினால்தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கிரயத்து கொள்ளப்பட்டீர்கள், மனிதர்களுக்கு அடிமை ஆகாதிருங்கள். நீங்கள் எனக்கேற்றவர்களாக நான் உலாவும்படியாக நான் வந்தேன், உங்களை நான் மீட்டு எடுத்தேன். ஆனால் நீங்கள் உலாவுறக்கு இடம் கொடுத்தீங்களா? கர்த்தரின் வாழ்க்கையில் உலாவுகிறாரா? கர்த்தரினுடைய வாழ்க்கையில் அவர் உலாவுகிற இடம் உண்டா? அவர் ஏன் உலாவுகிறார் தெரியுமா? 23ஆம் அதிகாரம் உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை சத்துருக்களை உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுக்கவும் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவன் அசூசியான காரியங்களை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு. அப்போ பாளையத்துக்குள் ஆண்டு உலாவுகிறார். பாளையம் சொல்றது உன்னுடைய சரீரம், உன்னுடைய வீடு, நம்முடைய ஊழியம். இதில் ஆண்டவர் என்ன செய்யணும்னா உலாவணும். இந்த 2 அங்கே நிறைவேறலைங்க. கடைசியாக நீங்கள் வெளிப்படுத்தலை முடியும் போது பார்த்தீங்கன்னா, ஆதியாமம் ஆரம்பிக்கும் போது ஏதேன் தோட்டத்திலே ஆண்டவர் உலாவினார். இந்த வெளிப்படுத்தல் முடியும் போது உலாவுதலோடையே முடிகிறது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே தேவன் 7 நட்சத்திரங்களை கைகளிலே ஏந்தி கொண்டு குத்து விளக்குகள் மத்தியிலே என்ன செய்கிறார்? உலாவுகிறார். எதுக்கு உலாவுகிறார்? எதுக்கு உலாவுகிறார்? உன்னை ரட்சிக்க, உன் சத்துருக்களை உன்னுடைய கையிலே ஒப்பு கொடுக்க. தேவன் நம்முடைய சபையிலே உலாவுகிறார், உங்கள் வீட்டிலே உலாவுகிறார், உங்கள் வாழ்க்கையிலே உலாவுகிறார். அவர் எங்க போயிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு என்ன செய்யக்கூடாது? போயிடவே கூடாது. அதனால தான் அடிக்கடி நான் சொல்லுவேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் தூரம் இருந்து வரும்பொழுது அவங்கள எல்லாரும் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அந்த பீலையாம்னு ஒருத்தர் இருக்கான், அவனை பாலாக்கு ராஜா கூப்பிட்டான். அவன் சொன்னான், நீ ஆசீர்வதிக்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீர் ஒரு வார்த்தை ஆசீர்வதியும். அவன் தூர தேசத்திலிருந்து ஒருவனை கூட்டு வந்தான், குறி சொல்றவனை. எதுக்குன்னா இந்த ஜனங்களை சபிக்கிறதுக்கு. இந்த ஜனங்கள் அவன் வந்திருக்கிறான் ஜனங்களை சபிக்கிறதுக்கு. அவன் 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளை செலுத்தி அவன் அந்த சபிக்கிற வார்த்தைகளை தேடுறான். வேதம் சொல்லுது, கடைசியா இந்த ஜனங்கள் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏனென்றால் ராஜாவினுடைய ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே. எண்ணாகமத்தின் புஸ்தகம் தயவு செய்து 23ஆம் அதிகாரம் 21 வாசிங்க. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ஏன் அவங்கள ஜெயிக்க முடியாது? அவங்க சின்ன கூட்டம், அவங்க பிரபலமான ராஜாக்களை சங்கரிக்கிறாங்க. ஜெயத்துக்கு மேல ஜெயம், வெற்றிக்கு மேல வெற்றி. அவங்க வாழ்க்கையில தோல்வியே இல்லை, எல்லா வெற்றியும் எடுத்துட்டு வர்றான். நீங்க யோசித்து பாருங்க, இவங்க யார் தெரியுமா? யுத்த பழக்கம் இல்லாதவங்க, கல்வி அறிவு இல்லாதவங்க, பல வருஷங்கள் அடிமைகளாக இருந்தவங்க,
பல வருஷங்கள் செங்கச்சூளையிலேயே வேலை செய்தவங்க, ஜீவனை கூட கசப்பாய் எண்ணினவங்க, கல்வி அறிவில்லாத மனிதர்கள் யாரை ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு முன்னால ஒருத்தன் நிற்க முடியல. எத்தனை சேனைகள், குதிரைகள், ரதங்கள் எதெல்லாம் வந்தாலும் ஜெயிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? அவன் சொல்றான், நீ அவங்கள ஜெயிக்க முடியாதுப்பா, அங்க யார் இருக்கா உள்ள? கர்த்தர் இருக்கிறார். அவருடைய ஜெய கம்பீர் அங்க இருக்கு. ஆகையினால நீ அவங்கள தொடவே முடியாது, நீ அவங்கள மேற்கொள்ளவே முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம்ப்பா, நான் அடிக்கடி சொன்னாலும் பயத்தோடு சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன். அவன் என்ன சொல்லி கொடுத்தான் தெரியுமா? இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாதா, திருப்ப முடியாதா? கூடாது. முடியுமா முடியாதா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை திருப்ப முடியுமா முடியாதா? முடியாதா? முடியும். நல்ல பயத்தோடு சொல்றேன், நடுக்கத்தோடு சொல்றேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஒரு மந்திரவாதி திருப்ப முடியும். அவன் சொன்னா, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நான் என்ன செய்யக்கூடாது? திருப்பக்கூடாது. அப்படின்னா திருப்ப முடியும். ஏன் தெரியுமா? அவன் அதுக்கப்புறம் தான் சொன்னான், ஏன் அவரை இந்த ஜனங்கள் ஜெயிக்க முடியாதுன்னா அங்கே உள்ள யார் இருக்கா? கர்த்தர் இருக்கார். அவர் இருக்கிற வரைக்கும் இவங்களை யாரும் கை வைக்கவே முடியாது. ஆனால் ஒன்று செய்யலாம்ப்பா, அவரை துரத்துறது ரொம்ப ஈஸி. இவங்களை துரத்த முடியாது. யாரை துரத்திடலாம்? அந்த சேனை தலைவர் இருக்கார, அவரை துரத்திடலாம். அவர் எங்கே தான் இருப்பார்னா பரிசுத்தத்தின் மத்தியில் தான் இருப்பார். அவர் சொல்லியிருக்கிறாரு, உன் சத்துருக்களை நான் கையில் ஒப்பு கொடுக்க, நான் உன்னை ரட்சிக்க உன் நடுவில் நான் இருக்கிறேன். உன் பாளையத்துக்குள்ள அசூசியான காரியம் வந்துருமானா நான் போயிடுவேன். நான் வந்து போராடல மாட்டேன். உன் வீட்டை விட்டு நான் போயிடுவேன். நான் சொல்லாமலே போயிடுவேன். போஸ்ட் கார்டு போடாமலே போயிடுவேன். சொல்லாமலே போயிடுவேன். நீ என் பாளையத்தை மட்டும் அசுத்தம் ஆக்கிட்டேன்னு சொன்னால் நான் போயிடுவேன். அப்போ அவன் சொல்லி கொடுத்தான், இந்த பாரு, அந்த ஆண்டவர் போராட மாட்டார். அவரை துரத்தணும்னா இந்த பாளையத்தை நீ அசுத்தம் ஆக்கிட்டேன்னா போதும், அவர் சொல்லாமலே ஓடிடுவார். நல்ல ஐடியா கொடுத்தான். என்ன பண்ணான்னு தெரியுமா? அவன் யுத்தத்தினால் செய்ய முடியாததை, வேறு வல்லமையான காரியங்களை செய்ய முடியாத அவன் இந்த மோவாபிய அழகுள்ள பெண்களை கண்டுபிடித்து இஸ்ரவேலின் பாளையத்திலே வாலிபர்களை விபச்சாரர்களாக மாற்றினான். வேசித்தனம் செய்வதற்கு அனுப்பினான். விக்கிரக ஆராதனைக்கு படைக்கப்பட்ட விருந்துகளை அவன் கையில் கொண்டு வந்தான். நீங்க என்ன கேட்டு வராங்க? நீங்க டெய்லி பாட்டு என்ன தெரியுமா? ஆராதனை என்ன? இறைச்சியில் மண்ணாதானா இருக்கு, இறைச்சி இல்லை. மேகம் போகுது முன்னால, அக்னி போகுது முன்னால, இறைச்சி இல்லை. கர்த்தர் எங்களோடு இருக்கிறாரு, இறைச்சி இல்லை. இதே தானா இறைச்சி இல்லை. பார்த்தான், உங்க ஆண்டவரை கும்பிட்டா உனக்கு இறைச்சி கிடைக்காதப்பா, உனக்கு தரேன் பாரு இறைச்சி. அழகாக வறுத்து நல்ல சிக்கன் ஃப்ரை, மட்டன் ஃப்ரை, பன்னி ஃப்ரை, என்னெல்லாம் தின்னக்கூட அத்தனை ஃப்ரையும் போச்சு. அழகான பெண்கள் கையில் கொடுத்து, பிரதர் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கிறீங்க, நீங்கள் இறைச்சி தின்னு ரொம்ப நாளாச்சு, இந்தாங்க இறைச்சியை பிடிங்க. அவன் இறைச்சியும் பிடிச்சான், இறைச்சி குழந்தைகளையும் பிடிச்சான். முடிவு என்ன தெரியுமா? 25,000 பேர் ஒரே நாளிலே பட்டயம் இல்லாமல் கொல்லப்பட்டார்கள். இன்றைய கிறிஸ்தவ வீடுகளிலே, கிறிஸ்தவ சபைகளிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சத்துரு செய்கிற மிக தந்திரமான வேலைதான். கர்த்தருக்காய் பிரகாசித்த தேவனுடைய பிள்ளைகளை அவன் விழ தள்ளவே முடியாது.
அவங்க ஆசீர்வாதத்தை மாற்றவே முடியாது, குடும்ப ஆசீர்வாதத்தை மாற்றவே முடியாது, ஊழி ஆசீர்வாதத்தை மாற்றவே முடியாது. ரொம்ப ரகசியமா செய்யறான் ஒரு வேலை. நான் சண்டைக்கே வரமாட்டேன் பிரதர், நான் வம்புக்கே வரமாட்டேன். உன் வீட்டுக்குள்ள இச்சைகளை கொண்டு உள்ள வச்சிட்டேன்னு சொன்னா நீ தொலைஞ்ச. ஆண்டவர் போயிட்டாரு. தேவனுக்கு விரும்பாத காரியங்கள் அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அருவருப்புகளை உள்ளே கொண்டு வராதே, சாபத்தீடானதை கொண்டு வராதே. உனக்கு ஆண்டவர் வீடு கொடுத்திருக்காரு, உன் வீட்டுக்குள்ள என்ன கொண்டு வரணும்னு உனக்கு தெரியும். இதை கொண்டு வந்து ஆண்டவர் உள்ள இருப்பாரா? இந்த பொருளை உள்ள வச்ச ஆண்டவர் உள்ள இருப்பாரா? என் வாழ்க்கையில ஒன்று அறிஞ்சிருக்கணும், தேவன் ஒரு சின்ன அசுத்தத்துக்கும் தேவன் இருக்கவே மாட்டார். ஆகையினால் இன்றைக்கு வாலிபர்கள், கன்னியர்கள், பெரியோர், சிறியோர், அவங்க எல்லாரும் அவன் செய்கிற ஒரே ஒரு காரியம், வேற ஒன்றையும் செய்யறதில்லை. அவர்கள் இச்சையை தூண்டுகிறான், அவர்களுடைய மாம்சத்தை தூண்டுகிறான், அவர்களை எப்படி ஆயில் அருவருப்பாக்க நினைக்கிறான். அவங்களை அருவருப்பாக்கிட்டா அவனுக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் விலகிடுவாரு, அவன் வேலை ரொம்ப ஈஸியாகிடும். என் அருமையான கர்த்தருடையவர்களே, ஆகினால் தான் வேதம் சொல்லுது, உலகத்தையும் உலகத்தின் இச்சைகளை அன்பு கூறாதிருங்கள். உங்கள் ஆண்டவர் விட்டு விலக வேண்டியதாக இருக்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, தேவன் கடைசியாக எங்க உலாவினார்னா சபையிலே தேவன் உலாவினார். தேவனுடைய வாசஸ்தலம் அவர்களுடைய ஜனங்கள் நடுவில் இருக்கும். அவருடைய கண்ணீரெல்லாம் துடைப்பார், தேவன் வாசம் பண்ணுவார். ஆகையினால் நீங்கள் ஒன்றே மறந்து போகாதீங்க, இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ சத்தத்தை கேட்டு தேவனிடத்திலே வரும்படி தேவன் நம்மை அழைப்பாராக. ஏனென்றால் நான் சொல்லுவேன், 148ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தேவன் எதை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் இன்னொரு இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, எல்லா நாமத்தை காட்டிலும் எந்த நாமத்தை மேன்மைப்படுத்தி இருக்கிறார்? காட்ஸ் வேர்ட். ஆண்டவருக்கு பல ஆயிரம் நாமங்கள் இருக்கின்றன. அவர் அதிசயமானவர், வல்லமை உள்ளவர், அவர் சேனை தலைவர், என்னெல்லாமோ இருக்கு. அவர் யெகோவா, அவர் ராஜா, கர்த்தாதி கர்த்தா. எல்லா நாமத்துக்கும் மேலாக தேவன் எந்த நாமத்தை வைத்திருக்கிறார்னு கேட்டீங்கன்னா, அவர் ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தை. தேவன் வார்த்தையை தான் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஆகையினாலே தான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, எல்லா முழங்கால்களும் முடங்கவும் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணவும் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்த. எந்த நாமம்? இயேசுவுக்கு என்ன நாமம்? அவர் தேவனுடைய வார்த்தை. வார்த்தை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த வார்த்தையை தேவன் மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த வார்த்தைக்கு முன்பதான் எல்லா முழங்கால்கள் முடங்குகிறது. நான் சொல்லுவேன், நீங்க 29ஆம் சங்கீதத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுதுன்னா, கண்மலையை பிளக்குது, கேதுரு மரங்களை முறிக்கிறது, பெண் மான்களை ஈன பண்ணுகிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சபையிலே வருமானால் அது என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, உடையாத பாறைகளை உடைக்கும், கல் மனதுகள் எல்லாம் உடைக்கும், முறிக்காத மரங்களை எல்லாம், நிமிர்ந்து நிற்கிற மரங்களை எல்லாம் முறிக்கும், என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யும். ஆகினால தான் இன்னைக்கு என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, வசனம் வேண்டாம், வசனம் வேண்டாம். வசனம் வந்தா உடைக்கும். இன்னைக்கு பாட்டு போதும், ஆட்டம் போதும், குதியாட்டம் போதும். நான் சொல்ல வேண்டாம், நான் சொல்லலை. இதெல்லாம் தேவன் கடந்து போகிறக்கு அடையாளம். ஆனால் தேவன் எங்கே கிரியை செய்கிறார் என்று கேட்டால், பை வேர்டு. உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நாம் அதிசயத்தை காணணுமானா, தேவனுடைய வல்ல கிரியை காணணுமானா, நான் சொல்லுவேன் வசனம், காட்ஸ் வேர்ட். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நானே ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை என்ன செய்யுங்க? புசிங்க. அதுக்கு முன்னால் சொல்லுவேன், இந்த யோவான சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்தீங்க பண்ணால், ஆதியில் என்ன இருந்துச்சு? வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அந்த வார்த்தை என்ன இருந்துச்சு? தேவனிடத்தில் இருந்தது. நல்லது.
சரி, நீங்கள் அப்படியே வாசிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் 14ஆம் வசனம் நினைக்கிறேன், 14. அந்த வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ளே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே. அப்போ அந்த வார்த்தை எப்படி நிறைஞ்சது? என்ன ஆச்சு சொல்லுங்க? எந்த வார்த்தை? ஆதியிலே இருந்த வார்த்தை, தேவனில் இருந்த வார்த்தை, தேவனாய் இருந்த வார்த்தை, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யாய் இருந்த வார்த்தை, ஜீவனாய் இருந்த வார்த்தை, எல்லாவற்றையும் உண்டாக்குகிற வார்த்தை. அந்த வார்த்தை என்ன ஆச்சுன்னா மாமிசமா மாறுச்சு. மாமிசமா மாறி எங்க வந்துச்சு? நமக்குள்ளே வாசம். அப்போ தேவன் எப்படி நமக்குள்ள வாசம் பண்றார்னா, எப்படி வாசம் பண்றார்? வார்த்தையாக. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் இருதயங்களில் கல்லான இருதயத்தை எழுதிட்டு உங்கள் இருதயத்தில் என்ன எழுத்து வைப்பேன்? சதையான இருதயத்தை தந்து நான் சொல்லுவேன், அங்கே என்ன எழுதுவேன்? வார்த்தை எங்கே எழுதுவேன்? அப்போ கர்த்தர் என்னோட எப்படி வாசம் பண்ணுவார்னா வசனத்தினால வாசம் பண்ணுறார். அந்த வசனம், அதனால தான் ஏசு சொன்னார், நீங்கள் என் வசனத்தை சாப்பிடுங்க, என் வசனத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் உங்களுக்கு என்ன செய்யும்? கிடைக்கும். அப்போ வசனத்தை என்ன செய்யணும்? சாப்பிடணும். சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? சாப்பாடு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? முதலாவது பசி வேணும். பசி இல்லாமல் இங்கே மட்டன் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை, பீஃப் ஃப்ரை, பன்னீர் ஃப்ரை, எல்லா ஃப்ரையும் வச்சாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? பசி இல்லாதவங்ககிட்ட கொண்டு போய் இதெல்லாம் கொடுத்தா தின்னுவானா? தின்னவே மாட்டான். நான் சில வேளைகளில் பார்த்துருக்கேன், இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே சாகப்பட போனீங்கன்னா பெரிய காரில் வருவான் பணக்காரன், அப்படி 4 எடுப்பான், 4 நக்குவான். ஆனால் 5 ஸ்டார் ஹோட்டலையே பார்க்காத பட்டிக்காடு வந்துச்சுன்னா பிளேட்டெல்லாம் பாடுற பாடு எனக்கு தெரியும். அவங்களுக்கு வயிற்றில் பசி, இவனுக்கு முட்டியில் பசி. அப்போ சொல்கிறேன், எத்தனை வெரைட்டி வச்சா சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? பசி வேணும். ரெண்டாவது தெரியலையோ, சாப்பிட்றதுக்கு விருப்பம் வேணுமா? சாம்பார் வச்சா ஒரு பிடி திங்கிறாலும் பிரியாணி தின்னா 4 பிளேட் தின்றாங்கல்ல. அப்போ சாம்பாரில் என்ன இல்லை? விருப்பம் இல்லை. பசி இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? அப்போ வேதத்தை நம்ம சாப்பிடணும்னா, பைபிளை சாப்பிடணும்னா முதலாவது வேதத்தின் மேலே பசி வேணும், ரெண்டாவது வேதத்தின் மேலே விருப்பம் வேணும். இந்த 2 இருந்தால் வேதம் வாசிக்க மாட்டோம், வேதம் சாப்பிடுவோம். வேதத்தை நல்லா டெய்லி காலையில் சாயங்காலம் சாப்பிட்டு பாருங்க. அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ள என்ன செய்வார்? வாசம் பண்ணுவார். இன்னைக்கு சிலர் நினைக்கிறாங்க, ஏன் பாஸ்டர் இப்போ எல்லாம் நாகரிகம் பெருத்து போச்சு, இப்போ வசனம் எல்லாம் எங்கே வந்துருச்சுன்னா ஐபேடில் வந்துருச்சு, லேப்டாப்பில் வந்துருச்சு, அப்புறம் செல்ஃபோனில் வந்துருச்சு, பாஸ்டர் மாதிரிலாம் செல்ஃபோன் வச்சே பிரசங்கம் பண்ணுறாங்க. இதெல்லாம் சரியா? சரியா தப்பா? சொல்ல மாட்டேங்குன்னு தெரியும். நான் சொல்கிறேன் ரைட். தப்புன்னு சொல்கிறீங்களா? நான் விளக்கம் சொல்கிறேன். முதலாவது பைபிள் எழுதின மெட்டீரியல் என்ன? கல். 10 நியாயப்பிரமாணம் எழுத கொடுத்தாரு, கல் கொடுத்தாரு. இன்றைக்கு அந்த கல் தான் பைபிளில் இருக்கணும் சொன்னா நான் லாரியில் கொண்டு வச்சு நிறுத்தி ஒவ்வொரு வசனத்தையா கல்லில் எடுத்து நான் பாரு, அது 2 பைபிளை 2 கையில் தூக்கிட்டு வந்தான் 10 பிரமாணத்தை. நான் இவ்வளோ பெரிய பைபிளை கல்ல எழுதலாம், எத்தனை கல் எழுதணும் சொல்லுங்க? ஒரு லாரியவே கொண்டு வந்து புல்பேட்டி பிள்ளை லாரி நிறுத்தி ஒவ்வொரு கல்லா இறங்கலாம். அது கல்லுல ஆரம்பிச்சாரு, காலம் மாறிச்சு, இப்ப தோல் வந்துச்சு. இப்ப தோல் எழுதணும், எல்லாம் சுருளா சுருட்டி அங்கே வச்சான். இப்போ நான் பிரசங்கம் பண்ண வரேன்னா ஒவ்வொரு சுருளாக எடுத்து, ஏசாயா சுருளாக எடுறா, அவர் சுருளாக எடுக்கணும். இப்போ காலம் மாறிச்சு, சுருள் போயிடுச்சு. இப்போ என்னமோ அந்த பாப்பரஸா இன்னும் ராசில் வந்துச்சு, அது வந்து எழுதலாம், மட்டையில் எழுதலாம். மட்டையில் எழுதி அதுவும் போச்சு. இப்போ எங்கே வந்துச்சு? பேப்பர் வந்துடுச்சு.
ஏன் நீங்கள் பேப்பரை மட்டும் எடுக்கிற, ஏன் எல்லாம் கல்லை எதிர்க்கல? ஆண்டவர் எழுதின பைபிள் கல்லில் தான் இருந்துச்சு. பைபிள் பேப்பரில் வரவே கூடாது அப்படின்னு கொடி பிடிக்கலாமா? சொல்லுங்க. ராங். அறிவுப்படுத்துருச்சு. இப்போ கையடக்கமாக என்ன வந்துடுச்சு? லேப்டாப் வந்துடுச்சு, ஐபேட் வந்துடுச்சு, செல்ஃபோன் வந்துடுச்சு. ரொம்ப நல்லது. ஆனால் நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், நீ லேப்டாப்பில் வச்சிருக்கியோ, நீ செல்ஃபோனில் வச்சிருக்கியோ, நீ ஐபேடில் வச்சிருக்கியோ, எதில் வச்சாலும் நீ முன்னுக்கு வர முடியாது. ஆனால் எதில் இருக்கணும்னு கேட்டிங்கன்னா மாறாத இருதயத்தில் இருக்கணும். இருதயத்தில் வச்சிருக்காம சின்னதாக பேக்கெட்டில் வச்சிருக்கேன்னு சொன்னால், இன்னும் 10 வருஷம் நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா இந்த லேப்டாப் இருக்காது, அவன் சிப்பில் வச்சுக்குவான். பைபிள் எங்கடா இருக்குன்னா என் கையில் சிப்பில் இருக்குன்னுவான். இன்னும் காலம் மாறி போகும்போது என்ன அறிவு பெருக்கும்னு தெரியாது. அதனால தான் ஆண்டவர் முதல்ல சொல்லி வச்சுட்டாரு, இந்த லேப்டாப் காலம் வரும்னு ஆண்டவருக்கு தெரியாதா? செல்போன் காலம் வரும்னு ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவருக்கு நிச்சயமா தெரியுங்க. ஆண்டவர் அதனால தான் அன்றைக்கே எழுதி வச்சுட்டாரு, அப்பா வசனம் எழுதப்பட வேண்டிய இடம் உன் இருதயம். உன் இருதயம், இருதயத்தின் நிறைவினால் வசனத்தை நினைப்பையானா உன் இருதயம் எப்படி இருக்குன்னா, வசனம் வல்லமை உள்ளது, வசனம் மகத்துவம் உள்ளது. உன் இருதயத்தை நீ வசனத்தால் நிறைப்பையானா நீ யாராயிருப்பேன்னு கேட்டீங்கன்னா வல்லமை உள்ளவங்க. இன்றைக்கு பிசாசு அதை அறிஞ்சுதான் அநேகரை வசனம் வாசிக்க விடுறதில்லை, வசன பக்கம் போறதில்லை. இன்னைக்கு நான் கொஞ்சம் பார்த்து கேட்குறேன், எத்தனை கிறிஸ்தவங்க பைபிள் வாசிக்கிறீங்க? எத்தனை கிறிஸ்தவ பைபிள் வாசிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் உங்க பைபிளோடு செலவு பண்றீங்க? இன்னைக்கு சிலருக்கு தூக்கம் வரட்டா பைபிளை கொடுத்தா போதும், தூங்கிடும். இது நல்ல ஸ்லீப்பிங் டேப்லெட், கையில் எடுத்தா வராத தூக்கமெல்லாம் வந்துடும். நான் சொல்றேன், உங்களுக்கு அன்பாக சொல்றேன், அருமையானவர்களை தாழ்மையாக சொல்றேன், இது தேவனுடைய வல்லமை நிறைந்தது, தேவனுடைய மகத்துவம் நிறைந்தது. நான் ஒன்றை சொல்லுவேன், இந்த வேதம் பாவத்தை விளக்கும், இந்த பாவம் இந்த வேதத்தை விளக்கும். நீ ஆண்டவரோடு நீ இருக்கிறாய் என்பதற்கு ஒரு செக்கப் இந்த பைபிளை எவ்வளவு நேசிக்கிறாங்கிற அடையாளம். இந்த பைபிளோடு நேரத்தை செலவு பண்ணாத ஒரு பெந்தகோஸ்தேக்காரன் தேவனோடு இருக்கிறான் என்பது அபத்தம், பொய். இந்த வேதத்தை நீங்க வாசித்து பாரு, இதை நேசித்து பாரு. நான் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நான் தைரியமாய் சொல்றேன். இந்த வேதம் எதுக்குன்னு தெரியுமா? இதை நீ நேசிப்பாயானால். அதான் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த வேதத்தை இருதயத்திலே நான் எழுதுவேன். இருதயத்தில் கர்த்தருடைய வேதத்தை இருதயத்தில் வச்சு பாருங்க, அவர் அந்த வசனத்தின் மூலமாக உங்களை உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அப்போ என்ன செய்வார்னா உன்னை ரட்சிப்பார். இந்த உலகத்தில் நம்மை பாவத்துக்குள்ளாக்க, இந்த உலகம் நம்மை அக்கிரமத்துக்குள்ளாக்க, நம்மை தீமைக்குள்ளாக்கி நம்மை அழிப்பதற்கு நம்ம எடுக்கிற ஒரு பெரிய ஆயுதங்களை, அதனால தான் சொன்னாங்க சங்கீதக்காரன், உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்திலே வைத்து வைத்தேன். வேத வசன மாத்திர ஒருத்தன் இருதயத்தில் இருக்குமானால், நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நிறையா பிரசங்கிகள் மணிக்கணக்காக பிரசங்கம் பண்ணுறவங்க நீ கத்தரை விட்டு போயிடுறான். பயத்தோடு சொல்கிறேன், நடுக்கத்தோடு சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த புஸ்தகம் பிரசங்க புஸ்தகம், நிறைய பேருக்கு இது கிறிஸ்தவங்க புஸ்தகம். ஆனால் நான் சொல்லுவேன், இந்த வேத வசனம் நம்மை தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற புஸ்தகம். இது இது நான் சொல்லுவேன், இது மனப்பாடம் பண்ணுறதுக்கு இல்லைங்க, இது மனப்பாடம் பண்ணுறதுக்கு இல்லை. நான் சொல்லுவேன், இது வாழ்வதற்கு. இதை நீங்கள் உள்ளத்திலே பதித்து வைப்பீர்கள். ஆனால் இது உங்களை என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். வாலிபர்களே, கன்னியர்களே, என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களுக்கு அன்பாக சொல்லுகிறேன்,
இந்த உலகத்தின் தீமைகளுக்கு நீங்கள் விலக வேண்டுமானால், தேவன் உங்களை ரட்சிக்க வேண்டுமானால், உங்களை நீங்களே ரட்சித்துக் கொள்ள முடியாது, உங்களை நீங்களை காத்துக்கொள்ள முடியாது. உங்களை காத்துக்கொள்ளுகிறதற்கு உன்னை ரட்சிக்கவும், உன் சத்துருக்களை உன் கையிலே ஒப்பு கொடுக்கவும், உன் பாளையமாகிய சரீரம், உன் பாளையமாகிய வீட்டுக்குள்ளே உன் வசனமாகிய தேவனுடைய வார்த்தை உலாவி வருவாரானால். அதனால் தான் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் சொன்னார், நீ உன் வாசல் நிலைகளிலே எழுதி வை, உன் சுவற்றிலே எழுதி வை, உன்னுடைய வஸ்திரத்திலே எழுதி வை, உன் கையிலே எழுதி வை. படுக்கும் போது பேசு, உட்காரும் போது பேசு, நடக்கும் போது பேசு, வார்த்தையே நீ பேசு. நீ அப்படி பேசினால் நீ நன்றாயிருப்பாய், நீ விருத்தி அடைவாய், உன் வாழ்நாள் நீடித்திருக்க பண்ணுவாய், வாழ்நாள் நீடித்திருக்க பண்ணுவாய். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேவ சத்தம் அவன் கேட்ட பொழுது உறவு விட்டு போயிட்டான். இன்றைக்கு ஆவியானவர் தேவ சத்தத்தை கேட்டு அவரண்டை வர உதவி செய்வாராக. இரண்டாவது காரியமாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒளி வந்தது. அவன் தரையிலே விழுந்தான். சவுலே சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்ற சத்தத்தை கேட்டான். வாகனத்து மேல போயிட்டு இருக்கான். ஒளி பட்ட உடனே கீழே விழுந்தான். ஆனால் விழுந்த உடனே அந்த ஒளியோட ஆண்டவன் நிறுத்திடல. அந்த ஒளிக்கு பின்னாலே ஒரு சத்தம், என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவரே நீர் யார்? நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? 2 பேர் பேசுகிறாங்க. நீங்கள் முடிவை பார்த்தீங்கன்னா இந்த சத்தம் அவனுடைய வாழ்க்கையில் என்ன கொண்டு வந்தது என்பதை நீங்கள் 9ஆம் அதிகாரத்தை வாசித்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வேதம் சொல்லுது, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் என்ன பண்ண போனவன்? கொலை செய்ய போனவன், மற்றவங்களை பிடிச்சு காவல்ல பண்ண போனவன். ஆனால் ஒரு சத்தத்தை கேட்ட பிறகு அவன் எங்கே போனான்னு கேட்டிங்கன்னா ஜெப அறைக்கு போனான். வேதம் சொல்லுது அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசித்தீங்கன்னா அவன் ஞான ஸ்நானம் பெற்றான். அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அவன் அநேகரை கீழ்ப்படிய பண்ணினான், பட் இப்போ அவன் கீழ்ப்படிஞ்சான். முதலாவது தேவ சத்தத்தை ஒருத்தன் கேட்டான்னா அவன் போகிற இடம் ஜெப அறை. ரெண்டாவது அவன் சொல்லப்படுகிற தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சான். 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அவன் எங்கே போனான்னு கேட்டிங்கன்னா தேவனுடைய ஆலயத்துக்கு போனான். 4வதாக சொல்லப்படுகிறது தேவனுடைய ஆலயத்திலே அவன் பிரசங்கித்தான். முதலாவது சத்தத்தை கேட்டான், இப்போ கேட்ட சத்தத்தை மற்றவங்களுக்கு சொல்கிறான். நீங்க 5வதாக நீங்க வாசித்தீங்கன்னா 9ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவன் அதிகமாய் தைரியம் கொண்டான், திடன் கொண்டான். அடுத்து அப்போஸ்தலர் 9:22 யூதர்களை கலங்க பண்ணினான். ஒரே அதிகாரத்தில் ஒரு சில நாட்களில் இந்த வாழ்க்கையில மாற்றத்தை எடுத்து பாருங்க. அவன் யாரா மாறிட்டான் சொல்லுங்க? ஜபிக்கிறவனா மாறிட்டான். உண்மையாக உட்கார்ந்துருக்க பெந்தகோஸ்தே விசுவாசிங்க 15 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம். நீங்கள் உண்மையாக மனச்சாட்சியில் கை வச்சு எத்தனை பேர் ஒழுங்காக ஜெபம் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஜெபம் இருக்கு? ஆண்டவரோடு உள்ள ஜெபம் எத்தனை பேர் வச்சிருக்கிறீங்க? உண்மையா நீ சத்தத்தை கேட்டங்கிறக்கு அடையாளம் நீ அடுத்த செய்ய போகிற ஜெபம். இன்றைக்கு நிறைய பெந்தகோஸ்தேக்காரன் 20 வருஷம் கோயிலுக்கு வரான், 50 வருஷம் சொல்லுவான். 50 வருஷம் விசுவாசி 50 நிமிஷம் ஜெபிக்க மாட்டான். 50 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபிக்க மாட்டான். இந்த மாதிரி விசுவாசிகள் இருக்காங்க. ஆனால் தேவ சத்தம் உன் காதில் கேட்டிருக்குமானால் உன் வாழ்க்கையில் நடக்க போகிற அடுத்த என்னன்னு கேட்டிங்கன்னா நீ ஜெப அறையில் இருப்ப. தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிவ. நான் சொல்லுவேன், நீ அதிகமாய் திடன் கொண்டவனாக இருப்ப.
நீ அடுத்தவங்களுக்கு இயேசுவை பற்றி நீ சொல்லுவ. நான் சொல்லுவேன், நீ இருக்கிற இடம் எங்க தெரியுமா? தேவனுடைய ஆலயம். கடமைக்காக நீங்க வந்துட்டு போறதில்ல, ஏதோ ஒரு கடமைக்கு ஆலயத்துக்கு வர்றேன்னு இல்லை. ஆலயம் உனக்கு மகிழ்ச்சியான இடமா மாறிடும். சங்கீதக்காரன் சொன்னான், என் ஆகாமிய கூடா தங்குகிற 1000 நாளை பார்க்கலாம் கர்த்தருடைய வீட்டிலே தங்குகிற ஒரு நாள் நல்லதுன்னு சொன்னான். கர்த்தருடைய வீடு அவனுக்கு ஒரு நாள் தங்கினா பெரிய சந்தோஷமா இருந்துச்சு. அரண்மனையில் தங்குற வாழ்க்கை ஆகாமிய கூடாரமா தோணுச்சு. இன்னைக்கு நமக்கு ஆலயம் ஆகாமிய கூடாரமா இருக்கு, வீடு அரண்மனையா இருக்கு. ஏன்? நம்ம காதுல தேவ சத்தம் கேட்கல, கர்த்தர் பேசுற வார்த்தை கேட்கல. நீங்க பிரசங்கம் கேட்டு போறீங்க, ஆனா உங்களுக்கு தெரியுமா, கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அவன் யூதர்களை கலங்க பண்ணினான். அவன் ஒரு நாள் யூதரை கண்டு கலங்கல. அவனை கல்லறி நினைச்சாங்க, அவனை கொல்லணும்னு நினைச்சாங்க, அவனை என்னெல்லாம் பாடுபடுத்தினாங்க. எதை குறிச்சுங்க இல்லை. அவன் சொன்னான், இதை ஒன்றை குறித்து நான் கலங்க மாட்டேன்னு சொன்னான். உலகத்தில் பாடுகளும் பசியும் பட்டினியும் வேதனையும் அத்தனை வந்தாலும் அவன் கலங்காம காரணம் என்ன தெரியுமா? வசனம். ஒரு மனுஷனுக்குள்ள வசனம் போக 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 அவன் யாரா மாறிடுவான்னு கேட்டீங்கன்னா, அவன் தைரியசாலியா மாறிடுவான். அவன் தைரியசாலியா மாறிடுவான். அதனால தான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு சொல்லுங்க யாருக்கு நித்திய ஜீவன். யாருக்கு? இப்போ நிறைய மெடிசன்லாம் வந்துருச்சு 100 வருஷம் நீடித்து வாழ்வதற்கு. அந்த லேகியம் சாப்பிட்டு இந்த லேகியம் சாப்பிட்டு எவ்வளோ வருஷம் வாழலாம் சொல்லுங்க? 100 வருஷம் வாழலாம், 150 வருஷம் வாழலாம். அதுக்கப்புறம் எங்க 100 வருஷம் வாழ்ற லேகியத்தை நம்புறோம், ஆனா நீடித்து வாழ்றதுக்கு நம்ம வீட்டில் இலவசமாவே லேகியம் இருக்கு. இத மாடிக்கு ஒரு டோஸ், மத்தியானம் ஒரு டோஸ், ராத்திரி படுக்கும் போது ஒரு டோஸ், ஃபுல் டோஸ் சாப்பிட்டு இதை படுங்க, என்ன கிடைக்கும்? அது 3 டோஸ் சாப்பிட்டா 100 வருஷம் செத்து போயிடுவேன், எல்லாம் மாறிடும். ஏன்னா இதை வந்து ரெக்கமெண்ட் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா சாமியார் இல்லை, இந்த வசனத்தின்படி அவர் மாறாதவர். அவருக்கு முடி கொட்டி போகல, பல்லு கொட்டி போகல, தோல் சுருங்கி போகல, அவர் மாறவே இல்லை. நேற்றைக்கு எப்படி இருந்தாரோ அப்படியே இன்றைக்கு இருக்கிறாரு, இன்றைக்கு எப்படி இருக்கிறாரோ அப்படியே அவர் என்றைக்கு இருப்பார். அந்த வார்த்தை உனக்கு போஜனமாக இருக்குமானால் நான் சொல்லுவேன், இதை வாசித்து பாரியா, இது நீடித்து வாழலாம் ஐயா, இது சுகமாக இருக்கும் ஐயா, உன்னை ஆசீர்வாதமாக்கும் ஐயா. நான் இதை 100 முறைக்கு மேலே வாசித்துட்டேன். நான் யோசித்து பார்த்தேன், இந்த பைபிளை வாசிக்கிறத வச்சுட்டு நான் ஏதாவது புஸ்தகம் வாசித்திருந்தேன்னா, இதை 100 முறை வாசிக்கிறதுக்கு புஸ்தகத்தை வாசிச்சிருந்தா நான் இப்போ IAS ஆஃபீஸராக ஆகியிருப்பேன். நான் ஒரு MEB ஏதாவது படித்து இங்கே அமெரிக்காவில் சம்பாதிக்கவாது போயிருப்பேன். பாவம், எனக்கு உழைக்க தெரியாதவன் இந்த பைபிளையே வாசித்து முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு ஒன்று தெரியுங்க, நீங்கள் உலகத்தில் என்ன படித்து மேன்மையானாலும் நான் அதெல்லாம் படிக்கலை, ஆனால் இது என்னை எவ்வளோ மேன்மைப்படுத்தி எனக்கு தெரியும். இது எனக்கு எவ்வளோ மேன்மைப்படுத்திருக்கு, என்னுடைய வாழ்க்கை இது எவ்வளவு என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்தது. என் வாழ்க்கையை இந்த வேதம் மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தா என்னுடைய 21 வயசில் நான் மண்ணோடு மண்ணாக போயிருப்பேன். இன்றைக்கு 72 வயசை நான் முடிக்க போகிறேன்னு சொன்னால் உலக பிரகாரமாகவும் எனக்கு ஜீவனை தந்தது இந்த வேதம். நித்தியத்திலேயும் வாழ்வதற்கு எனக்கு உதவி செய்ய போகிறது இந்த வேதம். இந்த வேதத்தை வாசித்தேன்னா உன் வாழ்க்கையில் ஒரு மறுரூபை இல்லாமல் போகவே போகாது. ஆகையினால் தான் அப்போஸ்தலர் 17:11 இந்த வேத வாக்கியங்களை நாள்தோறும் தியானித்தபடியினால் அவங்க யார் ஆயிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா நல்ல குணசாலிகளாய் மாறிட்டாங்க, நல்ல குணசாலிகளாக மாறிட்டாங்க. வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்குறாங்க. பாருங்கள், ஆவடி சபைக்கு நான் மிக ரெக்வெஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் என்ன செய்யணும், வேதத்தை
ஆராய்ஞ்சு பாருங்க, நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. உங்களுக்கு அடிக்கடி கேபிளானா நிறைய எக்ஸாம்பிள் நான் வச்சது இப்போ அவர் வைக்கிறாரு. முன்னாலாம் எல்லாம் நிறைய வச்சேன். நிறையா போட்டி, வசனம் மனப்பாடம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க அப்படி நிறையா போட்டி வச்சேன். இப்போ அடுத்த ஜெனரேஷன் அப்படி வருங்க. எதுக்கு? சத்தியமாக 10,000 ரூபா பிரைஸ் கிடைக்கும்னு படிக்காது. நான் முதல் ஸ்டூடெண்ட்டாக வந்தால் பாஸ்டர் பேர் சொல்லி என்னை கௌரவம் பண்ணுவார் அப்படின்னு படிக்காத. நிச்சயம் 1 மார்க் வாங்க மாட்டேன். நீ பாஸ் பண்ணுறதுக்கோ, இது மனப்பாடம் பண்ணுறதுக்கோ, இது கப்பு வாங்குறதுக்கோ, இது பிரைஸ் வாங்குறதுக்கோ இல்லை. இதெல்லாம் நாங்கள் உங்களை வற்புறுத்த காரணம்னு கேட்டிங்கன்னா, எப்படியாயிலும் இந்த வேத வசனம் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரவேசித்து பலனை கொடுக்கணுங்கிறதுக்கு தான் எங்களுடைய நோக்கமே தவிர உங்களை பெரிய ஆட்களை ஆக்கணுங்கிறது எங்கள் நோக்கம். இந்த வேத வசனம் எனக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத என் வாழ்க்கையில் நான் அறிஞ்சவன், நான் தெரிஞ்சவன். இவ்வளவு காசை செலவழித்து, இவ்வளவு நேரத்தை செலவழித்து நீ வாஸ்தா என்ன, நீ படித்தா என்ன, நீ பாழா போன என்ன என்று விட முடியும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை காரியங்களை கற்றாலும் இந்த வேதம்தான் உங்கள் சுபாவத்தை மாற்றும். இந்த வேதம்தான் உங்களை நீடித்த வாழ்வுக்குள்ள நடத்தும். இந்த வேதம்தான் உங்களை மகிமையில கொண்டு போய் சேர்க்கும். இதற்காக எடுக்கிற முயற்சிக்கு பெற்றோரும் ஒத்துழைங்க, நீங்களும் ஒத்துழைங்க. இந்த வேத வாஸ்தை என்ன நடக்கும்? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு முறை ஒரு தாத்தா எப்போ பார்த்தாலும் பைபிள் வாசிட்டே இருப்பார். காலையில் பார்த்தா பைபிள், மத்தியானம் பார்த்தா பைபிள், நைட்டு பார்த்தா பைபிள், பல வருஷங்களை வாசிட்டே இருக்கார். ஒரு பையன் வந்து ஒரு நாள் கேட்டான், தாத்தா என்னென்ன புஸ்தகம் நம்ம உலகத்தில் இருக்கு, நீ இதையே போய் வாசிக்கிட்டே இருக்கிறிய, இதில் என்ன கிடைக்க போகுது உனக்கு? உனக்கு என்ன கிடைக்கும்? இதையே வாசித்துக்கிட்டு இருக்கிய, உனக்கு இதில் ஞாபகம் இருக்கா? இந்த புஸ்தகம்லாம் நீ இத்தனை வாட்டி வாசித்தியானா உனக்கு மனப்பாடம் ஆயிருக்குமே. அவர் சொன்னாராம், தம்பி நீ கேட்குற கேள்விக்கு எனக்கு என்ன பதில் சொல்ல தெரியல, நான் ஒரே ஒரு வேலை மட்டும் சொல்கிறேன், இதை செய்த பிறகு நான் உனக்கு பதில் சொல்கிறேன்னாராம். என்ன வேலைன்னாராம்? இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு அந்த வீட்டு விராண்டாவில் அவர் அடுப்புக்கு அரி கொட்டி வச்ச ஒரு கூடை இருந்துச்சான், ஒரு சின்ன கூடை. அந்த கூடையை கறியை கீழே கொட்டிட்டு அவன் கையில் கொடுத்து, தம்பி எனக்கு தண்ணி வேணும், வேறு பாத்திரம் இல்லை, இந்த கூடையில் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுறேன். இது கறி கண்ணம் கரேன்னு இருக்குது, இந்த கிழவனுக்கு இதில் தண்ணி அப்படி பிடிக்க முடியும்? சரி தாத்தா சொல்லிட்டாரு, நேராக போய் குழாயில் தண்ணி பிடிச்சா தண்ணி நிற்குமா? நிற்காதா? அவன் ட்ரை ஒருக்கா பண்ணான், 2 வாட்டி பண்ணான், 3 வாட்டி பண்ணான். அவன் பிடிச்சிக்கிட்டே இருக்கான், தண்ணி போய்கிட்டே இருக்குது. கையை வச்சு பார்க்குறான், அடியில் வச்சு பார்க்குறான், என்னெல்லாம் பண்ண தண்ணி நிற்க மாட்டானது. இவன் பார்த்தான், என்னடா இந்த கிழவங்கிட்ட போய் இந்த கேள்வி கேட்டு நான் மாட்டிக்கிட்டேன், இந்த கிழவன் ஏன் தரல இந்த மாதிரி கட்டிட்டானே. சரி ஐ வில் ட்ரை, கடைசியாக ஒரு ட்ரை பண்ணுறேன். இந்த ட்ரை பண்ணி நிற்கலைன்னா நான் அந்த கூடை தூக்கி போட்டு தாத்தா 2 கேள்வி கேட்டு போயிடுவேன் அப்படின்னு கடைசியாக என்னெல்லாமோ கையை வச்சு பிடிச்சா நிற்கலை, தண்ணி பூரா கூட்டிடுச்சு. நேராக வந்து, தாத்தா நீ செய்ய முடியாத வேலையை என்கிட்ட கொடுத்துட்டியே, நீ தண்ணியே நிற்கலையே அப்படின்னு. அப்படியாப்பா, தண்ணி நிற்கவே இல்லையா? ஆனால் உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமாப்பா, உன் கையில் நான் கூட கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சு? கருப்பாக இருந்துச்சுல்ல. ஆனால் நீ பல முறை ட்ரை பண்ணப்பா, இந்த தண்ணியால் நிரப்பிடணும்னு ட்ரை பண்ண, பட் தண்ணி நிரப்பவே முடியலை. ஆனால் என்ன ஆச்சு தெரியுமா? நான் உங்கள்கிட்ட கருப்பாக கொடுத்தேன், இப்போ இந்த கூட எப்படி ஆயிடுச்சு? வெள்ளை ஆயிடுச்சுப்பா. எப்படிப்பா ஆச்சு? அவன் அப்பந்தான் யோசித்தான், இந்த வேதம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு இல்லை, பரிசுத்தம் அடைகிறதுக்கு. இன்னைக்கு சிலர் சொல்கிறாங்க, பாஸ்டர் எத்தனை முறை வாசித்தாலும் மண்டையிலே நிற்க மாட்டேங்குது. ஆனால் வேற என்னெல்லாமும் நிற்கிது. எந்த ஃபேஸ்புக்கு, எந்த வாட்ஸ்அப்பு, என்ன பாப்பு இல்லாமல் நிற்கிது. அது பாராமல் சொல்லுவான், எது மட்டும் நிற்க மாட்டேங்குது? இது நிற்காது. நிறைய பேர் ஏன் வாசிக்கலைன்னா, வாசித்து பார்த்தேன் மாஸ்டர், நிற்கவே மாட்டேங்குது மாஸ்டர். இது நிற்கிறதுக்கு இல்லைப்பா, இது கடந்து ஓடி உன்னை பரிசுத்தம் பண்ணுறதுப்பா. நீ வாசிக்க நான் நினைக்கிறேன், நான் 100 முறைக்கு மேலே வாசிட்டேங்க.
இன்னும் இந்த வேதம் எனக்கு புதுசுங்க. இன்னும் இந்த வேதத்தை வாசிக்க நான் கண்ணீர் விடுறேன். இந்த தப்பை நாம் செய்கிறோம், இந்த குற்றத்தை நாம் செய்கிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் என் குற்றத்தை உணர்த்தி பரிசுத்தமாக்குற ஒரு புஸ்தகம் உண்டானா இந்த புஸ்தகம். பிரதர், இந்த சத்தத்தை கேளுங்க. இந்த சத்தத்தை கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்றி பவுலை போல பிரிக்க முடியாத உறவுக்குள்ளே கொண்டு வருவார். கடைசியாக ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு. ஒரு சத்தம் கேட்கிறான், யாரை நான் அனுப்புவேன், என் காரியமாக யார் போவார்கள். இங்க பாருங்க, ஏசாயா ஒரு பரம தரிசனத்தை கண்டான். மேலே உன்னதமான சிங்கா தேவன் உட்கார்ந்து இருக்கிறார். கேருபீன்களும் சேராபீன்களும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். ஆராதனை சத்தம் தொனிக்கிறது. பூமி மகிமையினால் நிறைகிறது. இந்த மகிமையை கண்டபோது அக்கினி பரத்திலிருந்து வந்து நாவை தொட்டு சுத்தமாக்கினார். இதெல்லாம் நடந்தால் நான் நினைக்கிறேன், அவன் தரிசனத்தை பார்த்தான், ஆராதனை சத்தத்தை கேட்டான், தேவ தூதர்களை பார்த்தான், தேவனுடைய மகிமையை பார்த்தான், எல்லாம் பார்த்தான். பட் நோ சேஞ்ச். ஆனால் ஒரு சத்தம் கேட்டான். இன்றைக்கி நான் நினைக்கிறேன், இன்றைக்கி தரிசனத்தின் காலம். இன்றைக்கி நிறைய பேர் நிறைய தரிசனம் பார்க்குறாங்க. அப்படியே இன்றைக்கி காலையில் ஆவடியில் இருக்காங்க, மத்தியானம் பரலோகத்தில் போய் எலியாவோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகிறாங்க, மத்தியானம் லஞ்சு இயேசுவோட சாப்பிட்றாங்க, அப்புறம் திரும்ப டின்னருக்கு வந்துட்டா நேராக வந்து மோசக்கிட்ட வந்துடுறாங்க. ஐயோ, இன்றைக்கு பரம தரிசனம்லாம் பயங்கரமாக இருக்குது. அப்படியே பரலோகத்தில் போய் போயிடுறாங்க, அப்படியே நரகத்துக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்துடுறாங்க. ஐயோ அப்பா, இன்றைக்கி தரிசனத்தில் பார்த்தா நமக்கே தலை சுற்றுது. நானே சில வேளை யோசிக்க, ஆண்டவரே, இந்த மாதிரி தரிசனத்தெல்லாம் பார்க்குறாங்களே ஆண்டவரே, எனக்கு ஒன்றையுமே காட்ட மாட்டேங்குது. இன்னைக்கு தரிசனத்தில் என்னென்ன பார்க்குறான் ஐயா. செங்கல்ல 10,000 விற்க தரிசனம் கிடைக்குது, துணியை விற்கிறதுக்கு தரிசனம் கிடைக்கும். எல்லா எனக்கு ஒரு தரிசனம் கிடைக்க மாட்டாது. எனக்கு இந்த வசனம் தவிர வேற ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ராத்திரி பகலும் முட்டி போது நான் வசனம் தான் தராரு ஆண்டவர், ஒரு தரிசனம் கொடுக்க மாட்டேன்றாரு. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இன்னைக்கு நிறைய நீங்கள் நினச்சிடாதீங்க, அப்பா அவர் பரலோகத்து சிசன்டிக்ஸ் வச்சுருக்காரு, காலையில் அங்கே இருக்கார், சாயங்காலம் அங்கே போகிறார், அவர் பெரிய ஆளுங்க. இயேசுநாதரோடவே சாப்பிட்றாரு, இயேசுநாதரோட ஆப்பிள் சாப்பிட்றாரு, இயேசுநாதரோட காஃபி சாப்பிட்றாரு. இன்றைக்கி தரிசனம் எதுக்குன்னா அவங்கள பெரிய ஆளாக்குறது. ஏசா என்ன தரிசனம் பார்த்தான்னா, தேவனையே பார்த்தான், சிங்காசனத்தை பார்த்தான், தேவ தூதர்களை பார்த்தான், எல்லாத்தையும் பார்த்தான், தேவ அக்கினி அவன் தொடர்றதையும் பார்த்தான். ஆனால் அதோடு முடிஞ்சிடல கதை. அதுக்கு பிறகுதான் ஆண்டு ஆரம்பிச்சாரு, என் காரியமாக யாரை. சரி, இப்போ எதுக்கு வந்தீங்க கோயிலுக்கு? இன்றைக்கு எதுக்கு நீ கோயிலுக்கு வந்தீங்க? உங்க காரியமாவா கர்த்தர் காரியமாவா? யார் அப்படியா? அது எப்படி கர்த்தர் காரியமா வந்திருப்பீங்க? உங்க காரியத்துக்கு வந்தீங்க. இன்றைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டாரா? இன்றைக்கு அபிஷேகிக்க மாட்டாரா? இன்னைக்கு தொட மாட்டாரா? இன்னைக்கு கண்ணீரை தொடைக்க மாட்டாரா? இன்னைக்கு கடன் பிரச்சனை தீராதா? என் பாரம் தீராதா? அப்படி சொல்லத்தானே ஆராதிக்கவே செய்றீங்க. ஆராதனையே அப்படி வந்துச்சு. கர்த்தர் இங்கே இருக்கிறார், உங்கள் கண்ணீரை துடைக்கிறார், உங்களுக்கு இப்போ கார் தருவார். அப்படிலாம் இன்னும் சவுண்ட் ஆராதிப்பீங்க. உங்களுக்கு வீடு தருவார். உங்கள் ஆசீர்வாதமாக சொல்ல சொல்ல உங்கள் ஆராதனை சவுண்டு. சர்ச்சுக்கு எதுக்கே வரணும்? நம்ம காரியமாக வரும், நம்ம ஆசீர்வாதத்துக்காக, நம்ம சுகத்துக்காக, நம்ம பலனுக்காக, நம்ம பரலோகம் போகிறதுக்காக. யாருமே கர்த்தருடைய காரியத்துக்கு வரல. ஆனால் தரிசனத்தை கண்ட ஒரு மனுஷங்கிட்ட ஆண்டவர் கேட்டார், என் காரியமாக யாருப்பா போவா? அடுத்த வாரம் கோயிலுக்கு வர மாட்டீங்க. ஆண்டவருக்கு என்ன வேணும் தெரியுமா? நாம் நினச்சிக்கிட்டே இருக்கோம், என் காரியம் நடக்கணும், என் காரியம் நடக்கணும். என் பிள்ளை பாஸ் பண்ணிட்டான்னா 1000 ரூபா காணிக்க, ஃபெயில் ஆகிட்டாலும் என்ன நடக்கும் தெரியாது.
இன்னைக்கு சிலர் எழுதுறாங்க, பொருத்தனை பண்ணி ஜெபியுங்கள், உங்களுக்கு காரியம் நடக்கும். 10,000 ரூபாய் பொருத்தனை பண்ணுங்கள், 1 அடி நிலத்துக்காக பொருத்தனை பண்ணுங்கள், ஆலயத்துக்காக பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். எதுக்கு? உன் காரியம் நடக்கிறதுக்கு. உன் காரியம் நடக்கிறதுக்கு ஆண்டவர் லஞ்சம் கொடுக்குறீங்க. 10 லட்சம் ரூபாய் வேலை நடக்கிறதுக்கு ஆண்டவருக்கு 10,000 லஞ்சம். எல்லாமே எதனுடைய அடிப்படையில்னா நம்முடைய சுயத்தினுடைய அடிப்படையில். ஆனா தேவ சத்தம் என்ன கேட்கும்னு கேட்டீங்கன்னா, என் காரியமா யார் போவார்? என் காரியமா யார் போவார்? எத்தனை பேர் சொல்லுவீங்க, நான் போறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பும்? நீங்க மூச்சோட மாட்டீங்கன்னு தெரியும். தேவ சத்தம் கேட்குற இடம், என்னை அனுப்ப நான் போறேன், உண்மை காரியமா நான் போறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் வாலிபனாய் இருந்தபோது தன் காரியமாக, ஆசாரியர் காரியமாக அழிப்பதற்கும் கொலை செய்வதற்கும் சிறையில் அடைப்பதற்கும் ஆனால் ஆண்டவர் பிடிச்சார். அவன் ஆலயத்தில் உட்கார வச்சார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனுடைய ஆலயத்திலே ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது, தேவனுடைய ஆலயத்திலே உபவாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், அவர்களை நான் அழைத்த ஊழியத்துக்கு பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். உடனே கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தையின்படி 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணி அவர்களை அனுப்பினார்கள். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்படியே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் அனுப்பப்பட்டு பட்டணங்கள் தோறும் சுவிசேஷத்தை சீப்புரு தீவிலே அங்கிருந்து அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். இப்பொழுது வாழ்க்கையினுடைய கடைசி வந்தது. வேதம் சொல்லுகிறது, பவுலை பற்றி சொல்லுகிறது, உனக்கு கட்டுகளும் காவல்கள். எங்க போன என்னதான் இருக்கும்? உனக்கு வீடு வைக்கல, உனக்கு பைக் வைக்கல, கார் வைக்கல, உனக்கு கட்டுகளும் காவலும் தான் வச்சிருக்கு. பவுல் சொன்னாரு 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், இது ஒன்றை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், என் பிராணனை நான் அருமையாய் எண்ண மாட்டேன், என் ஓட்டத்தை நான் சந்தோஷமாய் முடிக்கவும் என் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கவும். நான் ரொம்ப விரும்புகிற வார்த்தை, நான் கர்த்தராகிய இயேசுவிடத்திலே பெற்ற ஊழியம், என் ஆண்டவருக்காக நான் செய்யும்படியாய் திருச்சித்தம் கொண்ட இந்த ஊழியம், நான் கர்த்தரிடத்திலே வாங்கின ஊழியத்தை நான் நிறைவேற்ற விரும்புகிறேன். இதனால எனக்கு சாவே வந்தாலும் சரி, கட்டு வந்தாலும் சரி, காவல் வந்தாலும் சரி, அடி வந்தாலும் சரி, எனக்காக ஒரு நன்மை எனக்கு கிடைக்கல. நான் விரும்புகிற காரியம் ஒன்றுமே நடக்கல. நான் விரும்புகிற காரியம் ஒன்றுமே எனக்கு செய்ய முடியல. பசியும் பட்டினியும். ஒரு காலத்தில் நான் செல்வ செழிப்பில் எங்கேயோ இருந்தேன். மரியாதைக்குரியவனாய், கனத்துக்குரியவனாய், பெயர் பெற்றவனாய், நான் பெரிய நிலையிலே நான் இருந்தேன். ஆனால் ஆண்டவருக்காக நான் வந்தபோது அது ஒன்றுமே இல்லாமல் பசியும் பட்டினியும் நிர்வாணமும். பவுலே, நீ உனக்காக இத்தனை வருஷம் நீ ஆண்டவருக்கு ஊழியம் செய்து உனக்காக நீ என்ன சம்பாதிச்ச? உனக்காக என்ன கிடைச்சது? உனக்கு நீ என்ன வச்சிருக்க அப்படின்னு கேட்ட சொல்லுவார், எனக்கு நீ ஒன்றுமே இல்லை. நான் யாருக்காக வந்தேன்னா கர்த்தருக்காக. கர்த்தருக்காக. ஏன் காரியமா எத்தனை பேர் போவீங்க? பிரதர், உங்க காரியம் நடக்கணும்னு நீங்க ஆண்டவரை கடைசி வரைக்கும் தேடிட்டு உங்க மூச்சு விடும் பொழுதும் உங்க காரியத்தையே கேட்டு நீ மறிக்க போறீங்களா? இல்லை கண்களை மூடுவதற்கு முன்பதாக நான் கர்த்தருடைய காரியமாக எதையாய் நான் செய்யணும்? கர்த்தருக்காக நான் என்ன செய்தேன்? ஒரே ஒரு வாழ்க்கையை தேவன் கையில் கொடுத்துருக்கார். ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் நீ பாடுபட்டு சம்பாதித்த அத்தனையும் இந்த உலகத்தில் விட்டுட்டு போகணும். எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. உன் படிப்பினால, பணத்தினால, ஐஸ்வர்யத்தினால, உன் பலத்தினால் சம்பாதிக்கிற அத்தனையும் இந்த உலகத்தில் ஒரு திரு கூட நீ எடுத்துட்டு போக முடியாது. ஆனால் உன்னை எடுத்துட்டு போகலாம். கர்த்தருக்காக நீ என்ன செய்தாய்?
கர்த்தருக்காக என்ன செய்ய? இன்றைக்கு ஒரு சத்தம் உன் காதில் கேட்குமானா, பிரதர், உனக்காக ரத்தம் சிந்தினார், உனக்காக ஜீவனை கொடுத்தார், உன்னை மனதார நேசித்தார், உன்னை மீட்டெடுத்தார், உன்னை தேற்றினார், உன்னை ஆற்றினார், உன்னை ஆசீர்வதித்தார், உன்னை உயர்த்தினார். உனக்காக எத்தனையோ காரியங்களை தேவன் செய்தார். பட் நீ யாருக்கு, அவருக்காக நீ என்ன செய்கிறாய்? என்ன செய்ய போகிறாய்? இன்னைக்கு நாம் இந்த சத்தத்தை தவிர்க்கிறோம். கர்த்தர் பேசிடுவாரோ, ரொம்ப நெருங்கி போயிட்டா ஊழியத்தை கூட்டுருவாரோ, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வர வேண்டி இருக்குமோ? இல்லை இல்லை, ஒரு சத்தம் உன் காதில் கேட்கணும். நீ தேவ தரிசனத்தை கண்டவனாக இருக்கலாம், நீ என்ன பெற்றவனாக இருக்கலாம், பட் ஒன் வேர்டு, ஆண்டவரே உமக்காக நான் என்ன செய்திருக்கிறேன். எல்லார் கண்களை மூடும். இன்னைக்கு எங்களோட கேள்வியோடு வெளியே போகணும். கர்த்தருக்காக நீங்கள் என்ன செய்திருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு லிஸ்ட்டு உன் கையில் கொடுத்தா, கர்த்தர் உனக்காக என்னென்ன செய்தார் என்பதை நீ பக்கம் பக்கமாக எழுதுவ. கர்த்தர் செய்த நன்மைகள் எண்ணில் அடங்காதவைகள், அவைகள் கணக்கில் அடங்காதவைகள். பட் கர்த்தருக்காக என்ன செய்த? என் காரியமாக யார் போவார்கள்? என் காரியமாக ஒன்றுமே செய்யலை, நீ அழுதுகிட்டு இருக்கிற, நீ முறுமுறுக்கிற. கர்த்தர் என் காரியமாக எனக்கு ஒன்றுமே செய்யலை. ஆனால் ஆண்டவர் உன்னை அழைக்கிறார், மகனே என் காரியமாக ஏதாவது செய்தியாப்பா. ஜான் எஃப் கென்னடி அமெரிக்க ஜனாதிபதியாய் தேர்ந்தெடுத்த போது தம்முடைய மக்களுக்கு ஒரு அழகான சொற்பொழிவை நேற்றினாராம். நான் அமெரிக்க ஜனாதிபதியாக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் நான் உங்களுக்கு நிறைய காரியங்களை செய்வேன் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறேன். என்னது ஏராளமான எதிர்பார்ப்போடு என்னை ஜனாதிபதியாய் தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள். இந்த தேசம் உங்களுக்கு ஏராளமானதை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு எனக்கு ஓட்டளித்திருக்கிறீர்கள். அந்த நிலையிலே தான் நான் ஜனாதிபதியாய் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் ஜனாதிபதியாகிய நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். தேசம் உனக்கு என்ன செய்யும் என்று கேட்கிறதை விட்டுவிட்டு, நீ தேசத்துக்காய் என்ன செய்தாய், செய்ய போகிறாய் என்பதை சிந்தித்து விடுவாயானால் நம்முடைய தேசம் செழிப்படைந்து விடும். கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்பதை காட்டிலும் கர்த்தருக்காக நான் என்ன செய்தேன், கர்த்தருடைய காரியமாக நான் என்ன செய்தேன், எவ்வளவு நேரத்தை கர்த்தருடைய காரியமாய் நான் செலவு பண்ணினேன். வாலிபனே, கன்னிகையே, பெரியோரே, சிறியோரே, உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேளுங்கள். இன்னைக்கு ஒரு சத்தம் துணி கேட்டோம், என்னுடைய காரியமாக யார் போவார்கள்? யாரை நான் அனுப்புவேன்? நீ சொல்ல முடியுமா? என்னை அனுப்பும் கர்த்தாவே, என்னை அனுப்பும், என்னை அனுப்பும். அன்றைக்கு பவுலை அனுப்பினது போல, அன்றைக்கு அப்போஸ் அனுப்பினது போல என்னை அனுப்பும். எங்கே இருந்தால் நான் போவேன். ஓநாய்களுக்குள்ளே நான் போவேன், சர்ப்பங்களுக்குள்ளே நான் போவேன், என் ஜீவனை இழக்க வேண்டியதால் போவேன். உமக்காக வாழுகிற வாழ்க்கையை நான் செய்வேன். எனக்காக நீர் ஜீவனை கொடுத்தீர், உமக்காக என்னுடைய ஜீவனை கொடுக்க வேண்டுமானாலும் நான் கொடுத்து உமக்கு ஊழியம் செய்வேன், ஊழியம் செய்வேன். உம்முடைய காரியமாக நான் உழைப்பேன், உம்முடைய காரியமாக நான் பிரயாசப்படுவேன். என் பணத்தினாலும் பொருளினாலும் சரீரத்தினாலும் உமக்காக நான் வாழுவேன். ஆண்டவரே, எல்லாரும் முழங்கால் படியிட்டு இன்னைக்கு என்னோடு ஆண்டவர் பேசணும், என்னோடு பேசணும், என்னோடு ஆண்டவர் பேசணும். ஓ ராமா சந்தலபரா தலக்கமாவுரி ஓ கமவபதலபரா தல. ஆண்டவரே, இத்தனை வருஷம் எனக்காகவே நான் உம்மை தேடிட்டேன், என் நன்மைக்காகவே நான் தேடிட்டேன், என்னுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றவே நான் தேடிட்டேன்.
என்னுடைய ஆசீர்வாதத்துக்காகவே தேடிட்டேன். என் தொழில் விருத்தி அடையணும், என் வீடு விருத்தி அடையணும், என் குடும்பம் விருத்தி அடையணும், என் நன்மைக்காகவே உம்மை தேடிட்டேன். ஆனா இன்றைக்கு என் செவியை நான் திறந்து சொல்றேன், உமது காரியமாக நான் செயல்பட விரும்புகிறேன். லார்ட், என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். பேசோ பேசோ ஜெபம் செய்யும்போது ஆண்டவா பிரியமானதே, இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்கள். ஆண்டவா